ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த நாவல் செக்ஸ்ட்ரா மேன்மாவோட 26வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 25 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், இறங்கி வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோவோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோ நாயினை வந்துட்டு ஸ்வாடை யூஸ் பண்ண வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த கெமிலியன் ட்ரூப் லீடர் வந்துட்டு மாறு வேஷத்தில் வந்திருப்பா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு தியரி எக்ஸாம் வந்துட்டு எண்ட் ஆயிருச்சு அண்ட் ரைட் நவ் ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த கெமிலியன் ட்ரூப்போட லீடர் இன்னுமே சிஓ ஈஜின் மாதிரி மாறு வேஷம் போட்டுட்டு இந்த கியூப்ல தான் இருக்காங்க. அந்த மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இவ கியூபுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கல. பட் நாவல்ல நடக்காத மாதிரி மறுபடியுமே இங்க வந்துட்டு அப்பியர் ஆயிருக்கா. எனக்கு வந்துட்டு அது என்ன காரணம் அப்படின்னு தெரியல. பட் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் நிறைய ஸ்டோரி பாயிண்ட்டை வந்துட்டு அப்டைன் பண்ண போறேன். அவளை அப்படியே நான் ஃபாலோ பண்ண போறேன். அதுக்கப்புறம் அவ கூட அப்படியே ஃப்ரெண்ட்லியா ஆக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு திரும்பி கிடைச்சது எல்லாமே ஒரு கேன் ஆஃப் சோடா தான். நான் அதை வந்துட்டு குடிக்கல, அது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். மேபி இவளை விட்டுட்டு நான் போயிட்டு கிம் சோவையும் ஷின் ஜாங்கங்கி இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணட்டுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு ஆல் ரைட் எவ்ரிஒன் கேதர் அப். ஃபைனல் எக்ஸாம்க்கான ரூல்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஐலாண்ட்ல 5 நாளைக்கு கொண்டு நீங்க சர்வே ஆகணும். அங்க நீங்க பாயிண்ட் வந்துட்டு எடுக்கணும். நீங்க வந்துட்டு மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணி பாயிண்ட் ஏர்ன் பண்ணலாம். இல்லையா நீங்க மத்த கேடட்ஸ் கிட்ட இருந்து பாயிண்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம கேடட்ஸ் வந்துட்டு ஆல்சோ மத்தவங்கள்ட்ட இருந்து பாயிண்ட் வாங்கவும் செய்யலாம், இல்லைன்னா விற்கவும் செய்யலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராச்சும் ஒருத்தவங்க பெஸ்ட் ரிசல்ட்டை வந்துட்டு அப்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை கண்காணிக்கிறதுக்காக இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருக்கிற நேம் பேட்ச் இருக்குல்ல, அதை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 200 பாயிண்ட் வந்துட்டு கிடைக்கும். நாங்க வந்துட்டு உங்களோட டெசிக்னேட்டட் ஸ்பாட்ல வந்துட்டு உங்களை இறக்கி விட்டுருவோம். சோ ஏன்னா வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் எல்லாத்தையுமே இறக்கி விட்டுறாங்க. ஹீரோ போயிட்டு இதோ இவ இங்கதான் இருக்கா அப்படின்ட்டு ராச்சல் இந்த ஃபைனல் எக்ஸாம்ல என் கூட சேர்ந்து வந்துட்டு நீ ஒர்க் பண்றியா அப்படின்னு கேட்டு மனசுக்குள்ள மத்த மெயின் கேரக்டர்ஸை விட்டுட்டு இந்த ராச்சல் கூட வந்துட்டு நான் இந்த இடத்துல இறக்கி விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இந்த கோ ஆத்தரோட இந்த இடையூறுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் நிறைய யோசிச்சு அதனால ஏற்பட்ட வந்த ரிசல்ட் தான் இது. ஏன்னா ராச்சலுக்கு எதிராக தான் இப்போ ஒரு வில்லன் இருந்துட்டு ஒரு கிரட்ஜை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கான். சோ மத்த லீடு கேரக்டர்ஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப ஆபத்துல இருக்கிற பர்சன் வந்துட்டு இவ தான் அப்படின்னு நினைக்கிறப்ப ராச்சல் இருந்துட்டு வேணாம் நான் வந்துட்டு தனியா இருந்தாலே கம்ஃபர்டபுளா இருந்துக்குவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ரிஜெக்ட் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ரேங்க் ஹையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தனியா தான் இருக்க கம்ஃபர்டபுளா விரும்புவீங்க. ஹவவர் அப்படின்னு நினைச்சிட்டு ஜஸ்ட் இன் கேஸ் என்னோட லொகேஷன் வந்துட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவளும் எஸ் தேங்க்யூ அப்படிங்கிறப்ப ஹீரோ கண்டிப்பா அந்த கோவத்தர் அவன் நினைச்சது எல்லாத்தையுமே பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறான். அதுக்கப்புறம் நாயின் இருந்துட்டு தனியா உள்ள போயிட்டு இருக்கிறப்போ நிறைய மங்கியும் டைகரும் வந்துட்டு சேர்ந்த மாதிரி சில மான்ஸ்டர்ஸ் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ண வருது. பட் அவன்ட்டு பின்னாடி என்னதான் போ வச்சிருந்தாலும் ஹீரோ சொன்னபடி ஸ்வாடை தான் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டு இருக்கா. ஆனா வெட்டி போட்டுட்டு இப்போ நான் எங்க தான் இருக்கேன், எவர் சின்ஸ் இந்த ஐலாண்டுக்கு நான் வந்ததுல இருந்து நான் வந்துட்டு கிரேசியா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொன்னுட்டே இருக்கேன். பட் இந்த ஃபுட்டும் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க பிளேஸ் இருந்துட்டு எங்க தான் இருக்கு, இப்படியே போச்சு அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக போறேன் அப்படிங்கிறப்ப அங்க ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டு தோ வெளிச்சம் ஆன் டாப் ஆஃப் தட் அங்க இருந்து போக போக எனக்கு டெலிஷியஸான ஃபுட்டோட ஸ்மெல் இருந்துட்டு வந்துட்டே இருக்கு. யாரோ ஒருத்தவங்க சில ஃபுட்டை வந்துட்டு செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க போலயே, ஃபைனலா நான் வந்துட்டு காப்பாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு போனேன். அங்க நம்ம ஹீரோ தான் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கான். இதுக்காக தான் ஹீரோ வந்துட்டு அப்பவே டென்ட் ஸ்டவ் சேர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டான். அப்ப நான் இருந்துட்டு கிம் கிம் ஹாஜன் அப்படின்னு கத்துறப்ப ஹீரோ இருந்துட்டு இன்னும் 12 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம கேடட்ஸ் நமக்குள்ளேயே வந்துட்டு சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இதெல்லாம் உனக்கு எங்கிறது கிடைச்சது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப நாள் நடக்கும் அப்படிங்கறதுனாலயே நான் வந்துட்டு சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி இதை வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு ஆமா உன்னோட கிரேட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்ல ஸ்டடீஸ்ல, அதை மறந்துட்டேன், நீ வந்துட்டு ஸ்மார்ட் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ உங்ககிட்ட எவ்வளவு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்க இவர் வந்துட்டு என்கிட்ட ஒரு 25 இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ உனக்கு சாப்பாடு தரேன், பட் அதுல பாதி பாயிண்ட் வந்துட்டு எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறப்ப நான் இருந்துட்டு ஓகே அதை வந்துட்டு உனக்கு கொடுத்தா போதும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு போர்க்கோட பெல்லி அந்த மீட்டு தான் இருக்கு, அது உனக்கு சாப்பிட ஓகேவா அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டு சாக விருப்பம் இல்லை அப்படின்னால எதை வேணாலும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இந்த எண்ட் நான் வந்துட்டு ராச்சலுக்கு பதிலா நாயினை தான் வந்துட்டு மீட் பண்ணிக்கேன் தென் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோனோட சர்வரை ஹேக் பண்ணி அந்த சர்வர் கூட ஹீரோ வந்து கனெக்ட் ஆகி பாக்குறப்போ ராச்சல் வந்துட்டு எங்க இருக்கா அப்படின்னு வந்துட்டு ஹீரோ பாக்குறான். ஓவரால் ஸ்டோரிக்கு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னு தான் ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா அந்த ராச்சல் கூட இருக்கிறவங்க உனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபுட்டு வாங்கணும் எங்க கிட்ட இருந்து ஆசையா இருக்கா, ஜஸ்ட் ஈட், நம்ம கேடட்ஸ்க்கு மத்தியில இந்த மாதிரி பாயிண்ட்டை வித்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வியர்டா இருக்குல்ல, அதனால எங்களுக்கு பாயிண்ட் எல்லாம் வேணாம், சும்மாவே இதை சாப்பிடு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.
நெக்ஸ்ட் சாப்டர்ல ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சு பா அதுக்குள்ள மார்னிங் ஆயிருச்சா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்துட்டு போலார் நைட்டா, ஐ திங்க் சேன் ஆயின் வந்துட்டு இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ இங்க பாரு, புரியுது புரியுது, உனக்கு வந்துட்டு பசிக்குதா, எதுக்காக நீ வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவாங்களோட வெதை இருக்குல்ல அதை வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு, சரி நான் வந்துட்டு அப்பப்ப மூவ் ஆவேன், அதனால என் பாக்கெட்லயே இரு. ஹே ஷேன் ஆயுன், நீ வந்துட்டு இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கியா, நான் வந்துட்டு இந்த டென்ட்டை எடுக்க போறேன் அப்படிங்கிறப்ப அவ சுத்தமா நகர மாதிரியே தெரியல. ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ, பட் நான் இந்த டென்ட்டை எடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இப்பையில இருந்து கேடட்ஸ்க்கு மத்தியில ஃபைட் பண்றது அப்படிங்கிறது அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இஸ் இட் பாசிபிளா இருந்தா அப்படின்னா டேஞ்சரஸான பீப்புள் கிட்ட இருந்து நான் ஃபர்ஸ்ட் தூரமா போயணும். ஹவவர் நாங்க வந்துட்டு யாரையுமே கொல்லக்கூடாது. டு பி ஹானஸ்ட், டெமானிக் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கேடட்ஸ் இந்த ரிப்பீட் கிளாஸ்ல இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்பாங்களே, ஆக்சுவலா அவனுங்க வந்துட்டு இனிமே டெமானிக் ஹியூமன்ஸா மாறல. ரெண்டு விதமான டெமானிக் ஹியூமன் வந்துட்டு இருப்பாங்க. ஒன்னு இன்னொரு டெமானிக் ஹியூமன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, இல்லனா டீமன் கூட ஸ்ட்ரைட்டா கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. இந்த டெமானிக் ஹியூமன் கூட கான்ட்ராக்ட் போட்டவங்க வந்துட்டு சும்மா ஒரு பகட காய்ங்க மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படுவானுங்க, ஈஸியா வந்துட்டு தூக்கி வீசிடுவானுங்க, இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அவங்க மேல. பட் டீமன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருந்தா அவங்களோட மேஜிக் பவர் வந்துட்டு பயங்கரமா அதிகரிக்கும், அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாம அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களோட கான்ட்ராக்ட்டுமே இருந்துட்டு கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். இந்த டீமன் கூட கான்ட்ராக்ட் போட்டவங்க தான் ஃபோர்ஸோட கோர் பகுதியா வந்துட்டு கருதப்படுவாங்க. பட் டீமன் கூட கான்ட்ராக்ட் போட்டா நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு, அதனாலேயே நிறைய உண்மையான டெமானிக் ஹியூமன்ஸ் கிடையாது. ரைட் நவ் இந்த ஐலாண்ட்ல இந்த சைடு எஃபெக்ட்டை வந்துட்டு தாண்டி வந்த ஒரே ஒரு கேடட்னா அது இயோ ஹூன் தான். நான் வந்துட்டு சீக்கிரமே ஹையர் கிரவுண்டுக்கு வந்துட்டு போகணும். என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்துட்டு ட்ரீ ஆஃப் லைஃப், அதுதான் இந்த ஐலாண்டோட சென்டர். நான் வந்துட்டு சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்பதான் இயானா கூட ஒருத்தி உட்காந்துட்டு, மிஸ் இயானா நான் வந்துட்டு ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு ஹீரோ சொல்றப்ப இயானா வந்துட்டு நோ, அந்த பர்சன் கூட நீ வம்பு வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறப்ப, ஏன் அப்படி சொல்றீங்க, அந்த பர்சன் வந்துட்டு ஒன்லி 934வது ரேங்க்ல தானே இருக்கான் அப்படிங்கிறப்ப, இல்ல உன்னால வின் பண்ண முடியாது ரோஸ் அவனுக்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு ஜம்ப் பண்றதுக்கான அந்த ஸ்டான்ஸ் வந்துட்டு எடுக்கிறான். இந்த ரோஸ் பொண்ணு இருந்துட்டு ஜம்பிங் ஸ்டான்ஸா, டோன்ட் டெல் மீ, அவன் இருந்துட்டு இங்க இருந்து அவ்வளவு ஹைட்ல இருக்கிற ட்ரீ ஆஃப் லைஃப் வந்துட்டு கிளைம் பண்ண போறானா அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு பயங்கரமா பாஞ்சு அந்த ட்ரீயை இருந்துட்டு ஈஸியாவே கிளைம் பண்ணிடுறான். ஏன் வந்துட்டு நீ அதை பார்த்ததானே அப்படிங்கிறப்ப, ஆமா கொஞ்சோண்டு மூச்சு வாங்கிட்டு எப்படி அவ்வளவு தூரம் வந்துட்டு அவன் ஜம்ப் பண்ணா அப்படிங்கிறப்ப, ரேங்கிங் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு அப்ளை ஆகவே ஆகாது. நீ வந்துட்டு உன்னோட ஆரோவை வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கவேன், அந்த ரிசல்ட் வந்து ஆப்வியஸா தான் இருக்கும், நீ தான் தோத்து போயிருப்ப. அது மட்டும் இல்லாம அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கறத வந்துட்டு நீ சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன் அப்படிங்கிறப்ப, அந்த ரோஸ் வந்துட்டு ஏன் அப்படி அப்படின்னு கேட்க, ஏன் இருந்துட்டு பிகாஸ் ஃபியூச்சர்ல அவன் என்னோட ஃபேமிலியா கூட மாறலாம் அப்படின்னு சொல்றா. தெரியல கில்டுல சேர்றத வந்து அப்படி சொல்றாளா இல்ல வேற பிளான்ல வச்சு இது சொல்றாளா அப்படின்னு தெரியல. அப்ப அந்த ரோஸ் இருந்துட்டு எஸ் எஸ் நான் வந்துட்டு இதை சீக்கிரட்டா வச்சிருப்பேன் நான் சாகுற வரைக்கும் அப்படிங்கிறப்ப, ஈஜின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு, நம்ம திரும்பி போலாம் அப்படின்னு சொல்றான். அந்த ஈஜினா தான் இப்ப அந்த கெமிலியன் ட்ரூப்போட கேப்டன் வந்துட்டு இருக்காங்க மாதிரி விஷயத்துல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட 1000 மைல் ஐல்ஸ் இல்லனா அவனோட கிளார்வாயன்ஸை யூஸ் பண்ணி தூரத்துல பார்த்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு கண்டுபிடிக்கிறான். சரி அவனை கண்டுபிடிச்சாச்சு, எந்த ஒரு விஷயமே பண்ணாம என்னோட வேலையை கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுதான் ஒரு பெஸ்டான மெத்தட். எனக்கு தேவையானது எல்லாமே ஒரு குச்சி, அதுல சில வார்த்தைங்க, அதுக்கப்புறம் ஒரு லொகேஷனோட கோஆர்டினேட்ஸ், இதை மட்டும் எழுதுனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டிக்மால இருக்கிற மானாவை இருந்துட்டு அதுல கோட் பண்ணி வேகமா ஒருத்தங்கிட்ட வந்துட்டு தூக்கி வீச, அவனுமே இருந்துட்டு அதை எடுத்து பாக்குறான். அப்ப ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறான். அங்க நம்ம நாயுன் இருக்காளையா, அவ இருந்துட்டு எந்திரிச்சு ஒரு மாதிரி பிளஷ் ஆயிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு அந்த எவாங்கல் வெதை இருக்குல்ல அதை பார்த்துட்டு நீ எவ்வளவு கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பான் தெரியுமா, அதை வந்துட்டு இவளை நினைச்சுதான் சொல்லியிருக்கான், இவளை பார்த்து தான் சொல்லியிருக்கான் ஹீரோ அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கா. நான் வந்துட்டு சின்ன பொண்ணா இருக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட் வந்து வந்திருக்கு, பட் எதுக்காக தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவன் சொல்லணும், ஜஸ்ட் ஒய், ஒருவேளை ஏதாச்சும் ஒரு தெருநாயோ தெருப்பூனையோ வந்துட்டு வந்திருக்குமா, அதுங்களை வந்துட்டு கொஞ்சம் இருப்பானா, இல்லனா அவனோட மூஞ்ச பார்த்து அவனே சொல்லியிருப்பானா. பட் அதெல்லாம் இல்ல அப்படின்னா அவன் வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்றது, நான் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு பிளஷ் ஆயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு வாட் என்னை பத்தி யாராச்சும் பேசிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.